ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வீவர்ஸ் அனைவருக்கும் 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள். இந்த தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதிகள்னு பேர். ஏன்னா காலபுருஷ பாக்யாதிபதிகள். எனக்கு எல்லாம் நடக்கும், அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அப்படிங்கிற தைரியம் படைத்தவர்கள். இவர்கள் மீது கோபப்பட்டவர்கள் கூட இவர்களை வாழ்த்துவார்கள். இவர்களை வெறுத்தவர்கள் கூட இவரை பாராட்டுவார்கள். இவர்களை நிறைய பேர் கோபக்காரர்களாக சித்தரிக்கிறார்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி ஒரே கோபக்காரங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கொடுத்த வாக்கை இவர்கள் மாறும்போது இவர்கள் மதிப்பை இழக்கச் செய்யும். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராடுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. கொடுக்கும்போதே வாக்கை பார்த்து கொடுக்க வேண்டும். மகாபாரதத்தில் ராமாயணத்தில் நிறைய பேர் தனுசு ராசியில் பிறந்தவங்க வாக்கு கொடுத்ததுனாலேயே பிரச்சனை வந்திருக்கு. இந்த தனுசு ராசியை போர்க்களம் என்று சொல்கிறார்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்வதற்கு பஞ்சவர்ணேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. அது என்ன பஞ்சவர்ணம்? பஞ்சவர்ணம்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். 5 வர்ணங்கள் கொண்டது தான் பஞ்சவர்ணம். அந்த பஞ்சவர்ணேஸ்வரர்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு சிவபெருமான் ஒரே நாளில் 5 நிறங்களாக மாறக்கூடிய அதிசயம் படைத்த திருத்தலம் தான் பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில். அற்புதமான திருக்கோயில். இந்த கோவிலின் ரகசியம் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்குங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமான கோயில். எப்படி சார் சிவபெருமான் நிறம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் முழு வெள்ளை நிறம், அப்புறம் கருப்பு, அப்புறம் பழுப்பு, பச்சை, 5 வண்ணங்கள் கொண்ட ஒரே நாளில். எப்போ சார்? சித்திரை மாதமா, வைகாசி மாதமா? எல்லா மாதமும் 365 நாட்களும் சிவபெருமான் பஞ்ச வர்ணங்கள் மாறக்கூடிய இந்த சிவபெருமானை ஒரு முறை தரிசனம் செய்தால் வாழ்வில் வாக்கை காப்பாற்றும் சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். புராண காலத்தில் பெரியவர்கள், இந்த கோயில் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, 5000 வருஷத்துக்கு முற்பட்ட திருக்கோயில்கள் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த 5 வண்ணங்கள் எப்படி சிவபெருமான் மீது மாற்றப்படுகிறதோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் 5 விஷயங்கள் மாற்றப்படும். முதல் விஷயம் என்னங்க? தொழிலில் வெற்றி. தொழிலில் நல்ல விஷயம், நல்லா இருப்பீங்க. 2வது, வாக்கு காப்பாற்றப்படும். 3வது, மனதில் இறுக்கம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இறுக்கம், எதையோ இழந்த ஒரு தவிப்பு, இவையெல்லாம் சரி செய்யப்படும். 4வது விஷயம், கல்வியில் முன்னேற்றம். கடன்னு படிப்பான். சில பேர் குழந்தைங்க தனுசு ராசியில் பண்ணு, சார் என் பையன் மாதிரி பிரில்லியன்ட் இல்லை சார், ஆனால் படிக்க தான் சார் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி செய்யப்படும். 5வது, பண கஷ்டம் தீரும். கடன். உங்கள் தனாதிபதி சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 2026 இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திருக்கோயில். சரி, உங்கள் 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் செவ்வாய். உங்களுக்கு மச்சினை யாராவது இருந்தால் அல்லது அண்ணன் தம்பிகள் யாராவது இருந்தால், திருமணம் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், கிரிக்கெட்டு, பேட்மிண்டனு, ஃபுட்பாலு, இதில் நல்ல வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்யணும்னா, சந்திராஷ்டமத்தன்னைக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக வங்கிகளில் பணம் செயல்படும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். உதவி செய்பவர்களை கூட தள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இது ரொம்ப ரொம்ப கவனம். ஆன்லைனில் பண மோசடிகள் வருவது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் சொல்லலாம், இந்த விஷயத்தை எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு நம்பரை போட்டு அது வாட்டில் போயிடும், ஏமாந்துடும். அந்த ஏமாற்றத்திற்கு கவனம் தேவை. சார் எதுக்கு சார் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு டெக்னிக்கலாக பாயிண்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சில ஜோதிடம் தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க. உங்கள் ராசிநாதன் 8க்கு போகிறாருங்க, கரெக்டாக இருக்கணுங்க. ராசி கூட 8க்கு போகும்போது திடீர் ஏமாற்றங்கள் வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பண விஷயத்தை தவிர 2026 பாசமழை பொழியும், பணம் நிறைய கிடைக்கும். ஏமாந்துடக்கூடாது. குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா வெளியே வர்றதுக்கு 2086 வரைக்கும் உட்காந்துருக்கணும். ரொம்ப கவனம். அடுத்தது, தனுசு ராசிக்காரர்கள் யோக பலன்கள். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எச்சரிக்கை பலன்கள், இப்போ சொல்கிறது யோக பலன்கள். வியாபாரம் நல்லா இருக்கும்,
வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். சாதாரணமாக இருந்த ஒரு வேலையில் கேப்டன் பதவி, அடுத்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராகும். நம்ம யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் அது கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும், வாங்கணுன்னாலும் சரியா. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல பழக்கம், பணம் வந்தவுடன் முதல் செலவு என்னவா இருக்கும் தெரியுமா? கடன் கொடுப்பதாக இருக்கும். அது ஒரு நல்ல பழக்கம்தான். கடனை கட்டிட்டு தான் டீ குடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது. இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் திருத்தலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வந்துருங்க. நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும், பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் எங்கே இருக்குது சார்? கோயிலை சொல்லுங்கள் சார். நாங்கள் கூகுள்லாம் தேட மாட்டாங்க. சில பேருக்கு கூகுள் தெரியாது, தேடுறது எப்படின்னு சொல்லி. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், 99% தெரியும். இருந்தாலும் உறையூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில், திருச்சி இருக்குல்ல, நம்ம திருச்சிராப்பள்ளியில் உறையூர் என்ற இடத்திற்கு மிக அருகாமையில், உறையூர்லேயே தான் இருக்குது. அந்த இடத்துல பஞ்சவர்ணேஸ்வரர் திருத்தலத்தை யாரெல்லாம் 2026 தனுசு ராசிக்காரர்கள் சென்று தரிசனம் மட்டும் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் தான் இந்த கோயில் இருக்குது. எப்பயாவது நான் சொல்கிறது, இந்த 365 நாளில் ஒரு தடவை போயிட்டு வாங்க. விளக்கேற்ற முடிஞ்சால் எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, நல்லெண்ணெய். உங்கள் வாழ்வில் ஒளி கிடைக்கும். விளக்கேற்ற எண்ணெய் கொடுத்தால் வாழ்வில் ஒளி கிடைக்கும் என்ற நல்ல தகவலை சொல்லி, இந்த தனுசு ராசிக்கு 2026 வெற்றி பெறும் ஆண்டாக இருக்கும்.